இப்போ இந்த வெல்டிங் மிஷினில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பவர் ப்ராப்ளம். அதாவது அவுட்புட் பவர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பாருங்கள், டிஸ்பிளேல நம்ம எத்தனை ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா 200 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 200 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு நம்ம வந்து வெல்டிங் அடிக்கிறோம். சரிங்களா, ஃபுல் பவரில் அடிக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 200 ஆம்ஸை அப்படியே கம்மி பண்ணுறோம். 0. ஓகேங்களா, 0. இப்போ நான் உங்களுக்கு அதை அப்படியே காமிக்கிறேன். நமக்கு ஃபுல் பவராக தான் இருக்குது. அதாவது 0ல் வைக்கும்போது நமக்கு இருக்கிறதுல குறைஞ்ச ஆம்ஸும் 200ல் வைக்கும்போது ஃபுல் ஆம்ஸும் காமிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இப்போவும் ஒரே பவராக தான் காட்டுது. ஆனால் நமக்கு பொட்டன்ஷியல் மீட்டர்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. சரிங்களா, ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 203ல் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வெல்டிங் அடித்து காமிக்கிறேன். ஃபுல் பவர். சரிங்களா, இப்போவும் நம்ம ஆம்ஸை வந்து கம்மி பண்ணுறோம். 0. இதுதான் 0. இது 200. ஓகேங்களா, இதுதான் அந்த பொட்டன்ஷியல் மீட்டரில் பவர் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் எங்ககிட்ட அனுப்பி விடலாம். வெல்டிங் மிஷின் சர்வீஸ் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.